டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பஸ் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதல், பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை. சென்னை அருகே நடக்கும் பாஜக பொதுக்கூட்ட மேடையில் என்டிஏ தலைவர்கள் அமர்வார்கள், தமிழக பாஜக தகவல். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தனி விமானத்தில் டெல்லி சென்றார் தாவேக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகை முடிந்து பணிக்கு திரும்பியவர்களால் கோவை, மதுரை, தருமபுரி, புதுக்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி வந்ததால் சுங்கச்சாவடிகள் ஸ்தம்பித்தது. இதேபோன்று நெல்லை, கோவை, கோவில்பட்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும், காட்பாடி, ஜோலார்பேட்டை, அரக்கோணம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் முன்பதிவில்லாத ரயில்களில் இடம் பிடிக்க மக்கள் கூட்டம் முண்டியடித்தது. இதனால் பல இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 13 லட்சம் பேர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். SIR மூலம் தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 13,03,487 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் RN ரவி உரையுடன் நடப்பு ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கூடும் கூட்டத்தொடரில் பல முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழி விருது வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்துள்ளார். சென்னை அருகே ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்ட மேடையில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, அமமுக உள்ளிட்டவை என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு நயினா நாகேந்திரன் இவ்வாறு சூசகமாக தெரிவித்துள்ளார். மோடி வருகையை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகளை மாநில பாஜக தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் 12 பேர் கொண்ட தேர்தல் பாஜக அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கை அடித்தட்டு மக்களுக்கான அறிக்கையாக இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக CBI விசாரணைக்கு ஆஜராக தனி விமானம் மூலம் டெல்லி சென்றார் தாவேக தலைவர் விஜய். கடந்த 12ஆம் தேதி நடிகர் விஜயிடம் CBI விசாரணை நடத்திய நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நடத்தப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுப்ப CBI திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலையே போடவில்லை, அதற்குள் முந்திக் கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என விமர்சனங்கள் கடுமையாக எழுந்துள்ளன. அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக அமைச்சர் ரகுபதி, ராமதாஸ், முத்தரசன் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கையை போன்று உள்ளதாக பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மக்கள் விரும்பும் வெற்றி கூட்டணியை நாணயமாக அமைப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சூளுரைத்துள்ளார். பாமகவின் தலைவர் நான் தான் என்றும் அன்புமணி அல்ல என்றும், கூட்டணி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடுவேன் என்றும் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.